ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எனர்ஜி அண்ட் பவர் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். எனர்ஜி அண்ட் பவர் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல எனர்ஜினா என்ன, பவர்னா என்ன, அதை வந்து ஒரு சின்ன டெரிவேஷன் மூலம் நம்ம பார்ப்போம். அதோடைய வேல்யூ எப்படி வேரி ஆகுது இல்லை எப்படின்றது பார்ப்போம். ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெட் அஸ் கன்சிடர் த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். இது ஒரு சர்க்கியூட் தான், ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு பவர் சப்ளைவை ஒரு லோடோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது லோடுன்றதை விட ஒரு ரெசிஸ்டர் அப்படின்னு கூட சொல்ல, ரெசிஸ்டர் ஆர் லோடு. ரைட்டா? இப்போ இந்த பக்கம் ப்ளஸ், இங்கிட்ட மைனஸ். இதில் ஒரு நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் கிட்ட ஒரு பாயிண்ட்டை நான் பின்னு வச்சுக்கிறேன், மைனஸ் கிட்ட பாயிண்ட் ஏ. அது மாதிரி ரெசிஸ்டருக்குள்ள கரண்ட் வரும்போது அந்த பாயிண்ட் சி, ரெசிஸ்டர்ல இருந்து கரண்ட் வெளில வரும்போது அந்த பாயிண்ட் டி. சரியா? அப்போ கரண்ட் ஏல இருந்து பிக்கு போகுது, பில இருந்து சி, சில இருந்து டி, திருப்பி டில இருந்து ஏ. இப்படி ஒரு க்ளோஸ்டு பாத்துல தான் நமக்கு போயிட்டே இருக்கும் கரண்ட் வந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்துல தான் போயிட்டு இருக்கும். எலக்ட்ரான்ஸ் உடைய மூவ்மெண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய இதுக்கு இப்படி தானே இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும், டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் இருக்கணும். அப்போ இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்படி தானே போகும். அப்போ எலக்ட்ரான்ஸ் முதல் எங்க இருந்துச்சு, ஏல இருக்குது. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோடனே ஏல இருந்து பிக்கு வருது. ஸோ பில இருந்து ஃபர்தரா சிக்கு வருது, சில இருந்து ரெசிஸ்டர் வழியா போய் டிக்கு வருது. இதுல நம்ம ரெண்டு விதமான எனர்ஜி நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம படிச்சிருக்கோம், கைனடிக் எனர்ஜி படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இங்க நம்ம படிக்க போறோம். இப்போ என்னன்னா, consider a circuit in which a battery of V is connected to the resistor R. When the charge moves from A to B, it gains potential energy. ஒரு சார்ஜா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது, நம்ம ஒர்க் பண்றோம், ஒரு ஒர்க் டன் ஆன் தி சார்ஜ். இந்த சார்ஜை நான் இங்க இருந்து இங்க மூவ் பண்றேன். அப்ப ஏல இருந்து பீக்கு போயிருச்சு, அது ஒர்க் டன், ஒர்க் டன் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆயிருமா. அப்ப பாயிண்ட் பில வந்து என்ன ஆகுது, அது கெயின் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏல இருந்து சார்ஜ் இப்ப பீக்கு போனோடனே அது கெயின் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப எவ்வளவு எனர்ஜி அது கெயின் பண்ணிச்சு. ஸோ எவ்வளோ ஒர்க்கு நான் பண்ணுறேன், நான் எடுத்துக்கிட்ட சார்ஜ் ஸ்மாலஸ்ட் சார்ஜ், அதனால நான் டிக்யூன்ற ஸ்மாலஸ்ட் சார்ஜ் ஏல இருந்து பிக்கு மூவ் ஆன மாதிரி நான் கன்சிடர் பண்ணிடுறேன். அப்போ டிக்யூன்ற சார்ஜ் ஏல இருந்து பிக்கு போகுது, பிக்கு. ஸோ அப்போ டிடபிள்யூ, அப்போ ஸ்மாலஸ்ட் சார்ஜ் நம்ம பண்ண ஒர்க்குமே ஸ்மால் ஒர்க் டன். அப்போ டிடபிள்யூ நீ பண்ண ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ரெண்டு ஒன்று தான், சாரி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. நம்ம ஒர்க்கை பண்ணி முடிச்சிட்டோம்னா அது என்ன கன்வெர்ட் ஆகும், எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ டிடபிள்யூனாலும் டியூனாலும் ஒன்று தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு வி. ஸோ இந்த வி தான் யாரை மூவ் பண்ணுது, டிக்யூ மூவ் பண்ணுது. நமக்கு என்ன பார்த்தோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் நீடட் டு மேக் மூவ் த எலக்ட்ரான்ஸ் பொசிஷன் ஃப்ரம் ஒன் டு அனதர். எலக்ட்ரான்ஸா ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் கொண்டு போறதுக்கு தான் இந்த வி தேவை. அப்ப வின்ற ஒண்ணு இந்த சார்ஜை மூவ் பண்ணுது, அதுதானே ஒட்டுன. சரி, அப்ப v dq னு ஈக்குவேஷன் ஒண்ணா போட்டுருக்கோம். அடுத்து பாருங்க, when this charge dq இப்ப a ல இருந்து b க்கு போயிடுச்சு, சார்ஜ் அடுத்து எங்க போகுது, passes through the resistor. இப்ப b ல இருந்து c க்கு போயிடுச்சு, c ல இருந்து இப்ப எங்க பாஸ் ஆகுதுன்னா இந்த ரெசிஸ்டர்ல பாஸ் ஆகுது, ஒரு லோடுல பாஸ் ஆகுது. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த c ல அது கெயின் பண்ண அந்த எனர்ஜியை இப்ப என்ன பண்ணிரும், இன்னொருத்தட்ட கொடுத்துரும். அப்ப இன்னொருத்தவங்க அதுல எனர்ஜி கொடுத்துருச்சுன்னா அது தன்னுடைய எனர்ஜி என்ன பண்ணிருச்சுன்னு அர்த்தம், லூஸ் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். So through the transistor it loses the potential energy. அப்ப நம்ம கொடுத்த சார்ஜ் a ல இருந்து b க்கு போகணும்னு கெயின் ஆகுது, b ல இருந்து c க்கு போகுது, திருப்பி c ல இருந்து r குள்ள போறோம், உடனேயுமே என்னுடைய எனர்ஜி ஃபுல்லா லூஸ் ஆகுது. அப்ப எவ்வளவு எனர்ஜி லூஸ் ஆச்சு, நீ எவ்வளவு கொடுத்தியோ அவ்வளவுதான். அப்ப ஏன்னா சார்ஜ் வந்து கன்சர்வேஷன் தானே. அப்ப நான் கொடுத்தது du equal to v dq. அப்ப அதே தான் இங்க வரும், du equal to v dq. எலக்ட்ரிக்கல் பவர்னா என்ன, ஒரு செகண்ட்ல எவ்வளவு எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகுது, எவ்வளவு பவர், எவ்வளவு எனர்ஜி, எவ்வளவு ஒர்க் டெலிவர் ஆகுது, அதான் பவர். ரேட்டட் which the work is delivered. அப்ப பவர் equal to எனர்ஜி per time. இதெல்லாம் படிச்சிருக்கோம். பவர் ஃபார்முலா என்ன, ஒரு செகண்ட்ல என்னால எவ்வளவு எனர்ஜி, எவ்வளவு வேலையை செய்ய முடியும். சரியா? சில பேர் பார்த்தோன்னா நல்லா ஷவுட்டாக நல்லா கனமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செகண்ட்ல அதிகமான வேலை, எவ்வளோ பொருள் வெயிட்டை தூக்குவாங்க. ரொம்ப லீனாக இருக்கிறவங்கன்னா அவங்க சில நேரம் அவங்களால போய் வெயிட்டை தூக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஒர்க்கு வந்து இப்போ செகண்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு செகண்டில் எவ்வளோ வேலை நம்ம செய்ய முடியுது,
நம்மளுடைய எபிலிட்டி என்ன, கேப்பபிலிட்டி என்ன ஒரு செகண்ட்ல அதை சொல்றதா வந்து பவர். அப்போ பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் dw by dt. அப்போ அந்த ஒர்க் டனுடைய வேல்யூ எனக்கு தெரியும், dw ஈக்குவல் டு v into dq. அதை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பவருடைய ஃபார்முலா ஒர்க் டன் பை டைம் dw by dt போட்டோம், dt ரைட்டா. ஸோ நமக்கு dw உடைய வேல்யூ தெரியும், v into dq அப்படிதானே, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டு சார்ஜ். இப்போ dw இவ்வளவு, அப்ப w னா என்ன மொத்தம். அப்ப இத டிஃபரன்ஷியேட் இத இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன வரும், dw பண்ணா w, dq பண்ணா q. புரியுதா? இன்டகிரேஷன் ஆஃப் dw னா w வரும், இன்டகிரேஷன் ஆஃப் dq னா q. அப்ப நம்ம பண்ண ஒர்க் டன் எப்படி எழுதலாம், ஒர்க் டன் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டு சார்ஜ் நீட்டா எழுதலாமா, அதாவது என்டையர் ஒர்க் டன். அப்ப இதை ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்குவோம். இந்த ஒர்க் டனை போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு, substitute 2 in 1. அப்ப t by dt அப்படியே நம்ம வெச்சுக்குவோம். t by dt இருக்கட்டும், இந்த w வர வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், vq னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். w வர வேண்டிய இடத்துல vq. அப்ப v ஐ கான்ஸ்டன்ட்டா வெளிய எடுத்துட்டீனா tq by dt. This is third equation. Power equal to v into tq by dt. நமக்கு தான் தெரியுமே dq by dt என்னது, கரண்ட் தானே. We know that current I equal to dq by dt. இது equation 4 னு வெச்சிட்டு இந்த fourth equation போய் third equation சப்ஸ்டிட்யூட் பண்ற. dq by dt க்கு பதிலா நீ I போடினா power is equal to voltage into current. இதுதான் பவருடைய எக்ஸ்பிரஷன். பவருடைய எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா என்னன்னு கேட்டா சொல்லணும், பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட். நம்ம எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்குறோம் அதனால எவ்வளவு கரண்ட் வந்துச்சு. அப்போ வோல்டேஜையும் கரண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் வந்து பவர். So this expression gives the power delivered by the battery to the any electrical system. So பேட்டரியில இருந்து வரக்கூடிய அந்த பவர், பேட்டரி டெலிவர் பண்ணக்கூடிய அந்த பவர் எவ்வளவுதானா, power is equal to v into I or power equal to v equal to voltage into current. Okay. So அப்ப next நம்ம சொல்லலாம் SI unit of power. பவரோட யூனிட் என்னப்பா, வாட். பவரோட யூனிட் வந்து வாட். அப்ப 1 வாட்னா என்ன, 1 வாட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு செகண்ட்ல நம்ம செலவழிக்கக்கூடிய எனர்ஜி. ஒரு ஜூலா இருந்துச்சுன்னா ஒரு செகண்ட்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி ஒரு ஜூல் அப்படின்னா அதுக்கு பேர் தான் 1 வாட். அப்ப 1 வாட் which is equal to 1 joule per second. இது எப்படி 1 joule per second சொல்றோம், பவருடைய ஃபார்முலா என்ன, பவர் ஈக்குவல் டு work by time அப்படிதானே. அப்ப ஒரு செகண்ட்ல நம்ம எவ்வளவு வர்க் பண்றோம், ஒருவேளை நம்ம ஒரு செகண்ட்ல ஒரு ஜூல் அமௌண்ட் ஆஃப் வர்க் பண்ணோம்னா அதுக்கு தான் வந்து 1 வாட். சரியா? அப்ப 1 வாட்னா டெஃபினிஷன் எழுதலாம். சரி, இப்போ யூசிங் ஓம்ஸ் லா, ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி பவரை வந்து நம்ம எப்படி எழுதலாம். இப்போ அந்த சர்க்யூட்ல பார்த்தோம், ஏல இருந்து பிக்கு ஒரு சார்ஜ் போயிட்டு பில இருந்து சிக்கு போச்சு, சில இருந்து ரெசிஸ்டர் வழியா போய் தான் டிக்கு வந்துச்சு. அப்ப அந்த சார்ஜ் ரெசிஸ்டன்ஸை கடந்து வர்றப்ப நம்ம சொன்னோம் எனர்ஜி லாஸ் ஆகுது. அப்ப நமக்கு தெரிஞ்ச பவருடைய எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சோம். பவரோட எக்ஸ்பிரஷன் என்ன, வோல்டேஜ் இன்டு கரண்ட். அத ஈக்குவேஷன் 5 னு வெச்சுக்குவோம். இப்ப ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி எழுதலாம், v equal to I into R. இத ஈக்குவேஷன் 6 னு வெச்சுக்கிறோமா. இந்த 6th ஈக்குவேஷனை போய் 5th ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அதாவது பவர் வர வேண்டிய இடத்துல I அப்படியே போட்டுருவோம், இந்த v வர வேண்டிய இடத்துல I into R. அப்ப பவர் equal to I into I squared R. இதுதான் என்னது, பவர் எக்ஸ்பிரஷன். ரைட்டா? இது ஒரு பவர் எக்ஸ்பிரஷன் தான். பவருக்கு வந்து vi ன்னு சொல்லலாம் ஒன்னு, இன்னொன்னு வந்து I squared R. இதுவே நம்ம இந்த ஓம்ஸ் லாவுல v equal to I into R. அப்ப இது I மட்டும் வேணும் எப்படி எழுதிக்கலாம். சோ நமக்கு தெரிஞ்ச v equal to IR ல இருந்து I ஐ கால்குலேட் பண்ணு. I வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த R கீழ கொண்டு வந்துடலாமா. I equal to v by R. அத ஒரு ஈக்குவேஷன் 8 னு வெச்சுக்கோ. இந்த ஈக்குவேஷன் 8 அகைன் 5 ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. Substitute 8 in 5. அப்ப என்ன வரும், பவர் ஈக்குவல் டு இந்த I வர வேண்டிய இடத்துல v by R சப்ஸ்டிட்யூட் பண்ற. இன்ட் ஆல்ரெடி அங்க ஒரு R இருக்கு. அப்ப என்ன வரும், பவர் ஈக்குவல் டு பவர் ஈக்குவல் டு v by R into v. v by R ஏனா I க்கு பதிலா v by R போடுறோம், அங்க ஒரு v இருக்குது. அப்ப v into v ஸ்கொயர். பவர் ஈக்குவல் டு v ஸ்கொயர்ட் by R. அப்போ வோல்டேஜ் மட்டும் வச்சு பவரை சொல்றதா இருந்தா பவர் ஈக்குவல் டு v ஸ்கொயர்ட் பை R. கரண்ட் மட்டும் வச்சு பவரை சொல்றதா இருந்தா பவர் ஈக்குவல் டு I ஸ்கொயர்ட் பை R. கரண்டையும் வோல்டேஜ் சேர்த்து வச்சு பவரை சொல்லணும் அப்படின்னா பவர் ஈக்குவல் டு I into V. சோ பவருக்கு 3 எக்ஸ்பிரஷன் இருக்கு. சரி, பவர் இவ்வளவுன்னு சொல்லிட்டோம்.
ஒர்க் டன் ஆர் எனர்ஜி. அப்ப எனர்ஜி வேணும் என்ன சொல்லுவோம்? பவர் இன் டைம் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப எனர்ஜி which is equal to power into time. So இது எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன். So energy is equal to power into time. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வரும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.